பாரு பழனிசாமி, உன் பொஞ்சாதி சாப்பிடாம அடம் பிடிக்குது. எங்கிட்ட கொடுங்க, நான் ஊட்டி விடுறேன். அந்த சாவியை கொடு. என்ன என்ன கண்ணுக்கு நிக்கும்? என்னாச்சு என் கண்ணுக்கு? சாப்பிட்டு அடிக்கலாம்ல. சாப்பிடு. என்னம்மா, கொஞ்சம் சாப்பிட்டு அப்புறம் அடிக்கலாம். என்னம்மா சாப்பிடு. என்னம்மா என்னம்மா? இப்ப பாரு போச்சம்மா. எப்படி முரட்டு கனமா வச்சிருக்க? லேசான கனமா வச்சுக்க வேண்டியதானே? சார், நாளையில இருந்து லேசான மாத்திக்கிறேன். என்னம்மா கொஞ்சம் சாப்பிடு. எனக்கு வேணும். ஏமா? பின்ன என்ன, எனக்கு மல்லிப்பூ தான் பிடிக்கணும், உனக்கு தெரியும்ல. அப்புறம் இந்த பூவை வாங்கிட்டு வந்து. ஆடாடா, இந்த பூ வாங்கி கொடுத்துருச்சா? தாயக்கு அறிவே கிடையாது. நீங்க சாப்பிடுங்க, உங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அப்புறம் போய் நான் மல்லிப்பூ எடுத்துறேன். என்னம்மா சாப்பிடு சாப்பிடு. இப்ப போய் கண்ணுக்கு மல்லிப்பூ எடுத்துறேன். சாப்பிடு சாப்பிடு. மாமா, எனக்கு ரோஜா பூ வேணும். சரி, ரோஜா பூ என் கண்ணுக்கு. சாப்பிடுங்க. ஒரு கூடை நிறைய வேணும். சரி சரி, ஒரு கூடை வாங்கிட்டு உடனே போய் என் கண்ணுக்கு கூடை வாங்கிட்டு. என்னம்மா சாப்பிடு. வேற என்னமா வேணா? என்னம்மா? சரி சரி சரி. அல்லமா, இந்த ஆயா உதைக்கிறேன் போய் ஒழுங்காவே பண்ண மாட்டேங்குது. நாளைக்கு நான் வந்து பண்ணி தரேன். என்னம்மா நீங்க சாப்பிடு. மாமா போதும், வயிறு நிறைஞ்சு போச்சு. சரி, வாய் தோச்சு. சரி. இந்தா தண்ணி. போதுமாமா? எங்க மாமா போறீங்க? நான் போய் உங்களுக்கு ரோஜாப்பு மல்லிகை வாங்கிட்டு வந்துடுறேம்மா. அதெல்லாம் வேணாம் மாமா, எனக்கு பிடிக்கல. ஏமா? எனக்கு மல்லிப்பூ ரோஜாப்பு எல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. இந்த கனகாம்பரம் தான் பிடிக்கும். தலையில வச்சிடு மாமா. மாமா, என்ன விட்டுட்டு போயிடாத. போக மாட்டோம். எப்படி சந்தோஷமா தெரிஞ்ச பொண்ணு. என் குழந்தை, என் குழந்தை. ஆயா, அம்மாடி, பெட்ல ஒண்ணுக்கு போயிடாத, உன்னை அவுத்து விட்டுறேன். சீக்கிரம் போயிட்டு வந்துரு. அம்மாடி, நீ எங்க இருக்கிற? ஐயோ காணுமே. பழனிசாமி கந்தானே என்ன பதில் சொல்லுவேன்? அம்மா இப்போ குளிப்பாட்ட போறேன். அப்புறமா சீக்கிரம் குளிச்சிட்டு ஸ்கூலுக்கு போகணும். ஸ்கூலுக்கு போய் நிறைய ரைம்ஸ் எல்லாம் படிச்சிட்டு அம்மா கிட்ட வந்து சொல்லணும்.
இப்ப பாப்பாவை குளிப்பாட்டலாமா? ஐயோ, தண்ணி சில்லுன்னு இருக்கே, பாப்பாக்கு சளி பிடிச்சிக்குமே. ஐயோ என்னம்மா? குழந்தை எங்க மாமா? தூக்கம் வருதுன்னு சொன்னிச்சுமா, உள்ள தூங்க வச்சிருக்கேன். நீங்களும் கொஞ்ச நேரம் வந்து தூங்கிக்கீங்க. என்னம்மா? மாமா, என்னம்மா? என்ன விட்டுட்டு எங்கேயும் போயிடாத. போக மாட்டேம்மா, போக மாட்டேன். வாங்க அத்தை. எப்ப வந்தீங்க? இப்பதான் வந்து தம்பி. இவ்வளவு அடியும் தாங்கிக்கிட்டு என் தம்பி சும்மாவே நின்னீங்க. அத்தை, குழந்தை இறந்துட்டதுனால ஏற்பட்ட துக்கமும் ஆதங்கமும் புஷ்பா மனசுல பாரமா அழுத்திக்கிட்டு இருக்கு. அதனாலதான் புத்தி தெளிவில்லாம போச்சு. இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்ல அது கோபத்தையெல்லாம் கொட்டி தீக்க விட்டுட்டா நாலா வட்டத்துல அது மனசு பாரம் குறைஞ்சு மனசு தெளிவாயிரும். அந்த நல்ல நாள் வர்ற வரைக்கும் என் புஷ்பாவுக்கா எதையும் தாங்குவேன். என் பொண்ணு கொடுத்து வச்சவ கட்டின புருஷன் கண்ணுக்குள்ளேயே வச்சு பாத்துக்கிறதுனால தானே அவ என்னையே மறந்துட்டா. உங்க நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு தம்பி. ஏம்மா, தூக்கம் வரலையா? இன்னும்மா? ஏ ராஜா, ஏம்மா தூங்கல நீ? சுச்சோ, அடிபட்டுச்சு. ஐயோ, ஏம்மா தூக்கம் வரல உனக்கு? மாமா, மாமா, என்னம்மா? நம்ம பாப்பா என்ன தூங்கல மாமா. சரி அடிபட்டுச்சு. சரி சரி பார்க்கலாம். கையில அடிபட்டிருக்கு. பார்க்கலாம். ஏன் மாமா நம்ம பாப்பா நான் தூங்க வைக்கிறேன். நீங்க அழாதீங்க.
நான் தூங்க வைக்கிறேன். என்னம்மா? புஷ்பா, புஷ்பா. நான் சொன்னா கேளு புஷ்பா. நீ நினைக்கிற மாதிரி அவர் முறை தவறி நடக்கிற ஆள் கிடையாது. நீ சொல்லாம வந்து கூட அவரையும் உன்னை தேடி வந்திருக்காரு பாத்தியா? முதல்ல அவர் கூட புறப்படு. எந்த பிரச்சனைனாலும் பேசி தீர்த்துக்கலாம். இது என் வாழ்க்கை பிரச்சனை, நீ தலையிடாத. புஷ்பா, எதுக்காக இங்க வந்தீங்க? நான் பைத்தியமா இருந்ததை பயன்படுத்தி என் வீட்டுக்குள்ளேயே இன்னொருத்தைய வச்சு குடும்பம் நடத்திக்கிட்டு இப்ப எந்த முகத்தோட என்ன பார்க்க வந்தீங்க? நீ பழைய மாதிரி பேசுறத கேட்கறதுக்கு ஆசைப்பட்டேன். எப்ப தெளியும் வருஷக்கணக்கா காத்திருந்த. அதனால நீ என்ன பேசினாலும் திட்டினாலும் எனக்கு வருத்தம் இல்லை. என் பொஞ்சாதிக்கு புத்தி தெளிஞ்சிருச்சேன்னு சந்தோஷம் தான். உங்க பொண்டாட்டி உங்க வீட்டுல இருக்கா, அவகிட்ட போய் இந்த டயலாக் எல்லாம் பேசுங்க. உங்க முகத்துல முழிக்கவே எனக்கு இஷ்டம் இல்ல. நிறுத்துங்கயா. என் புருஷனை பத்தி பேசுற யோகிதை இங்க யாருக்கும் கிடையாது. என்னால அவருக்கு ஒரு வாரிசை பெத்து கொடுக்க முடியாதுங்கிறதுக்காக தான் நானே விரும்பி என் வாழ்க்கை வள்ளிக்கு விட்டு கொடுத்தேன். என் மனசுக்குள்ள இருக்கிற ஆசை அவர்கிட்ட சொன்னா அவர் அதை ஏத்துக்க மாட்டாரு, இன்னொரு கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாருங்கிறதுக்காக தான் வள்ளியை சம்மதிக்க வச்சு அவர் மேல பழிய போட்டுட்டேன். புஷ்பா, ஆமாங்க, வள்ளி கழுத்துல தாலிய போட்டதும் நான் தான், கட்டினது நீங்கன்னு பழிய போட்டதும் நான் தான், பஞ்சாயத்து கூட்ட சொன்னதும் நான் தான். என்னால ஏற்பட்ட எல்லா கஷ்டத்தையும் மனசுக்குள்ள தாங்கிக்கிட்டு உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரக்கூடாதுங்கிறதுக்காக ஓடி வந்து நிக்கிறாரு. அவரை கேவலப்படுத்துறீங்க. நீங்க நம்பினவ உங்ககிட்ட எழுதி வாங்குற எல்லா நிலத்தையும் எங்க அப்பா கிட்ட வித்துட்டு ஊரை விட்டே ஓட போறான். அவனை பாராட்டுங்க போங்க. தம்பி, ஊர் ஜனங்களும் சேர்ந்து அவரை துரத்துறாங்க. காப்பாத்துங்க தம்பி. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. புஷ்பா, அம்மா பாத்துக்க, நான் வந்துடுறேன். நீங்க வெளியூர் போயிருக்கும் போது எனக்கு பழைய உணர்வு திரும்ப வந்துருச்சுன்னு ஆயா உங்ககிட்ட சொல்லுச்சே. நான் தான் ஆயாவை அப்படி சொல்ல சொன்னேன். ஆனா நீங்க என் கூட இருக்கும் போதே உணர்வு திரும்பிடுச்சு. அன்னைக்கு ராத்திரி நீ என் புஷ்பா தானே? அமாவாசை இல்ல, அமாவாசை. அவன் அமாவாசை அன்னைக்கு அமாவாசை அமாவாசை புஷ்பா, நீ என் புஷ்பா தானே? தம்பி, மாங்கல்ய தோஷம் இருந்தா மருதாளி கட்டணும்னு சொல்லுவாங்க. இன்னையோட நமக்கு இருந்த எல்லா தோஷமும் தீர்ந்து போச்சு. சந்தோஷமா புஷ்பா கழுத்துல தாலி கட்டுங்க. ஆமா தம்பி, மனசு நிறைஞ்ச சந்தோஷத்தோட எனக்கு என் பொண்ணு கல்யாணத்தை பாக்குறேன்.